நடத்தி சென்றோம் எல்லாரும் ஆசையா நடத்தி கொடுத்துருக்கு. இந்த அமாவாசை முதல் பஞ்சமி வரைக்கும் செங்கடஜெயந்தி உற்சவம். இந்த வருஷம் திசி பஞ்சம் வரிசையாக இருக்கிறதுனால 5 நாள் 6 நாள் ஆயிருக்கு. நாளைக்கு வைசாக சுக்ல பஞ்சமி. வைசாக சுக்ல பஞ்சமிங்கிறத நான் எப்போ ஒரு வேடிக்கையா அதுக்கு அர்த்தம் சொல்ற வரைக்கும் சில பேர் கேட்டுக்கலாம், சில பேர் கேட்டுக்க மாட்டேன். அதனால அதை சொல்லிடுறேன். ஆச்சாரியால் கேரள தேசத்தில் அவதாரம் பண்ணினாள்னு அநேகமாக பகுந்தனா விட்டு வரையும். கேரள தேசத்தில் அவதாரம் பண்ணினா அவளுக்கு என்ன பேர் வச்சா ஆச்சாரியாளுக்கு சங்கராங்கிற பேர் வச்சா. அப்புறம் தாமிழ போனதுக்கு என்ன பேர் எல்லாருக்கும் ராமகிருஷ்ணாக்கள் இவங்க தாங்க இருந்திருந்தாலும் தாமிழானதுக்கப்புறம் ஞானானந்த சரஸ்வதி இல்லைன்னா மோகனானந்த தீட்சர் ஏதாவது இப்படி பேர் மாறும். அநேகமாக தாமிழா பேர்த்த ஒரு பேர் மாறுறது உண்டு. ஆச்சாரியர்களுக்கு அவள் ஆற்றில் வச்ச பேருன்னா தாமிழானந்தபுரம் வச்ச பேருன்னா ஒன்றுமே ஒன்றும் தெரியல. எப்பவும் குழந்தைக்கு என் கல்யாண பேர் வச்சுட்டா அதுதான் முழுக்க முழுக்க அவளுக்கு எந்திராசனத்தில் இருந்தாலும் அந்த பேரை தான் கூட சொல்லிட்டு இருந்தது. இல்லை ஏன் சங்கரான பேர் வச்சா சங்கர ஜெயந்தின்னு சொல்கிறோம். பேர் சொல்லப்படாதுன்னாலும் சாஸ்திரங்களை தோற்றம் பண்ணுறப்போ சொல்ல வேண்டியதான் பேரை. சுவாமி 1000 நாமம் சொல்கிறோம், சாஸ்திரநாமம் பேரை சொல்லிகிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த சங்கராச்சாரிய ஸ்தாபித்தவங்களும் அத்வைத மதம் அதே அந்த அத்வைத மதத்தை சேர்ந்தவரெல்லாம் மாத்தாள்னு பொதுவாக சொல்கிறோம். பாக்கி இன்னும் சில ஆச்சாரியர்கள் விசிஷ்டாத்வைத மதம், துவைத மதம், சிவாத்வைதம் இப்படி அநேக மதம் நினைவாக இருக்கா. இப்போ மாதா வைஷ்ணவான்னு சொல்கிறோம் நம்ம தேசத்தில். ஆனால் மேற்கு தேசத்துலாம் மாதான்னு சொல்லிக்க மாட்டா. மாதா வைஷ்ணவான்னு சொல்லிக்குவாங்க. அவளை ஸ்ரீ வைஷ்ணவர்னும் அவளை வைஷ்ணவர்னும் சொல்லிட்டு இருக்கோம். கன்னட தேசம் குழு அந்த தேசங்கள்லாம் அவளை ஸ்ரீ வைஷ்ணவர்னும் வைஷ்ணவ மாதா வைஷ்ணவர்னும் சொல்லிக்க வைக்கும். அவளை சொல்லிக்கிருப்போம். அவரில் அநேக ரவிகால ராவதின்னு ராவன் வச்சுக்கோ. பாக்கி பேரெல்லாம் எல்லாம் பூராச்சார், வெங்கடேஷாச்சார், மத்வாச்சார், நாராயணாச்சார் அப்படின்ட்டு நாராயணாச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸ்ரீ விஷ்ணுவையும் அதே மாதிரி தான் கிருஷ்ணாச்சாரியர், நாராயணாச்சாரியர், கோவிந்தாச்சாரியர், ராகவாச்சாரியர் அப்படின்ட்டு நிறைய ஆச்சாரியா நிறைய இருப்பா அந்த மதங்களில். இங்கே ஸ்மார்ட்டில் அநேகமாக நான் மட்டும்தான் சங்கராச்சாரியர். ஆச்சாரியங்கிறது நான் மட்டும்தான் ஆச்சாரிய பட்டம் வச்சுருக்கிறது. ஓகே, அநேகம் பாதி பேர் மேலே ஆச்சாரிய பட்டம் வச்சுருவான். உத்தியோகமாக லௌக்கியம் இல்லாமன்னா அவள்லாம் எல்லாரும் ஆச்சாரியர் அந்த மதங்களில். இந்த மதத்தில் ஸ்மார்ட்டில் அநேகமாக 12 பேருக்கு தான் இன்னொரு பேர் வச்சுருக்கோம். இதுதான் 5-6 மடங்கள் இருக்கு இல்லையா? 5-6 மடங்கள் இருக்கு இல்லையா? அது பழக்க வச்சு நமக்கு வச்சிருக்கு. எனக்கு மடங்கள் இருக்கு. அதனால மடங்கள்ல இந்த பேர்ல வேற பேர் இல்லை. ஆனால் அதுக்கு ஆச்சாரியருக்கு முதல்ல பேர் வச்ச வேணும் முதல்ல. அப்புறம் என்னத்தை மாற்றினான் என்ன உங்களுக்கு சொல்லலாம். முதல்ல ஒன்றா சங்கரன் இருந்து முதல்ல சன்னியாசம் எல்லாரும் சத்த பகவான் இந்த லோகம் இருந்து கூட பகவத்வாதான்னு வேறு ஒன்றா அவனை மாற்றலாம். இந்த மாதிரி வேற சுவாமி அந்த ஆனந்தா இந்த தீர்த்தர் அப்படின்னா அது இல்லாம கூட முதல்ல சங்கரான்னு இருந்தது. அப்புறம் பகவத்வாதான்னு அவருக்கு பேர் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சங்கரான்னு பேர் வச்சதுக்கு நான் என்ன வேணா சொன்னேன், வேடிக்கையா என்ன சொல்றேன். நாளைக்கு வைசாக சுக்கர பஞ்சமி நான் சொல்ற வழக்கம். சில பேர் கேட்டுக்கலாம், சில பேர் கேட்டுக்க மாட்டா. கேட்டா வேலைக்கும் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு சொன்னேன். அது இன்னும் சொல்லலை. இப்படியே பேசிட்டே வேணா அது ஆரம்பிச்சு மறந்து போயிடும். அதுக்காக தான் கேரளத்தில் ஆச்சாரியர், மலையாளத்தில் உத்தரமணியாள்னு, உலகத்தில் பிரம்மசேட அபிப்பிராயம் அப்படி இருக்குன்னு சொன்னேன். அந்த மலையாளத்தில் வழக்கம் என்னன்னா திருவள்ளுவர் மகாராஜாக்கள்லாம் அவளுக்கு பேரு இப்ப இருக்கிற மகாராஜாவுக்கு சித்திர திருநாள்னு பேரு. அதுக்கு முந்தி இருந்த மகாராஜாவுக்கு மூலம் திருநாள்னு பேரு. அதுக்கு முந்தி விசாக மகாராஜான்னு பேரு. உங்களுக்கு எல்லாரையும் காட்டிலும் ஜாஸ்தி தெரிஞ்சுக்கிறது ஒரு 10-15 வருஷம் செம்மங்குடி சீமையில சுவாசி திருநாள்ங்கிறது எல்லாரும் காலத்தில் இருந்திருக்கும். சுவாசி, மூலம், சித்திரை, விசாகம் இந்த மாதிரி பிறந்த ஒரு நாளுடைய அடையாளத்துக்கு அவளுக்கு ராஜாக்களுக்கே பேர் வச்சு வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஆச்சாரியாருக்கும் எதனால் இந்த சங்கராங்க பேர் வச்சாங்கிறதுக்கு அப்படின்னா ஒரு காரணம். ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி சோபநாத் சிவகுரு ஆரியாம்பாள் அவள் பரமேஸ்வரன் திருச்சூருங்கிற கஷேத்திரத்தில் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு சொப்பனமாகி
என்னப்பா உங்களுக்கு நிறைய 2 பேருக்கும் எதிர்காலத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன நிறைய குழந்தைகள் வேணுமா, இல்லை ஒரு பிள்ளை இருந்தால் போதுமா அப்படின்ட்டு கேட்கப்போ, ஒரு பிள்ளை இருந்தால் சீக்கிரத்தில் போயிடுவோம், 8 வயசுக்குள்ள போயிடுவோம். நிறைய பிள்ளை இருந்தால் 100 வயசு இருக்கும். அந்த காசில் தூக்கத்துக்கு இது ஒரு பிள்ளை, ஒரு 100 பிள்ளை. 100 பிள்ளை இருந்தால் தீர்காசம் இருக்கும், ஒரு பிள்ளை இருந்தால் அல்பாசம் இருக்கும். ஆறாங்க பழம் ஒரு பிள்ளை ஒன்று சொல்லுவாள், நிறைய பிள்ளைகள் ஒன்று தான் சொல்லுவா. ஆனால் 100 பிள்ளை இருந்து என்ன பண்ணுறது, உட்காரி யோசனை இருந்தா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக, அதுக்காக வீட்டுக்கு ஒரு படிக்கிற காசு கூட போடுறதுக்காக அங்கே வந்து ஒரு 100 அல்பாசம் 8 வயசாக இருக்கும். ஒரு பிள்ளை இருந்தா 100 பிள்ளை இருந்து கேட்டீங்கன்னா தீர்காசம். ஆனால் கடைசியில் இந்த பக்கத்து இந்தியக்கான ஏற்றுறதுக்கு இந்த ஒரு பிள்ளை இருந்தால் சௌக்கியமாக இருக்கும், 100 பிள்ளை இருந்தால் பரமமுட்டாக இருக்கும் அப்படின்னு இப்படி பிரச்சனை பண்ணி கேட்டேன். இதெல்லாம் எங்களை இருந்து பிரச்சனை பண்ணி கேட்கறது என்னமோ பிரார்த்திச்சுட்டோம். உள்ள வந்து கேட்டதே அவசரமோ என்னமோ, இதுக்காக தான் இந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் வருவோம் என்னமோ, அங்கே என்ன சங்கல்பமோ அந்த மாதிரி அனுப்புறது 2 பேரும் சொல்லிட்டான். பத்தி வந்து ஆண்டாயிரம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் வந்து இதே மாதிரி பகவான் சொல்லிட்டார். சரி எனக்கு என்ன பண்ணுறதோ அப்படி வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் ஒரு உள்ள வந்தது. அதனால ஈஸ்வரனே சொப்னத்தில் வந்து அப்போ கடைசியில் வரப்போ சர்வஜனங்கிற மொத்தம் தான். இந்த அமிர்தத்தில் அமிர்தம் தான் சமஸ்கிருத பாஷைக்கு கிருஷ்ணர். அதில் 3 சுவாமி 3 இருக்கு. பிரம்மா வச்சிருக்கு, விஷ்ணு வச்சிருக்கு. பிரம்மா சுரஜேஷ்டமஹா பெண்ணு கோலோகே சுரானா அப்படின்னு இடத்துல பிரம்மாவுடைய பேருந்து தான் சொல்லிட்டு இருக்கு. விஷ்ணு நாராயண கிருஷ்ண வைகுண்டோ விசேஷவாக தாமோதோஷ கேசவ மரத சுகு அப்படின்னு விஷ்ணுடைய பேர்லாம் இருக்கு. அவருக்கு சிவனுடைய பேர்லாம் சொல்லியிருக்கு. அவர் பண்ணவர் தீனராசனால அவரை பற்றி முதல்ல என்ன சொன்னேன், தீனராசனால சம்ஸ்கிராமிக்கு இருந்து சர்வஜன சர்வஜன விரும்புதார். சம்ஸ்கிராமி சர்வஜன விரும்புதா அது விசேஷம் இல்லை, அவாசனாத்தான கொடுத்தான்னு சொல்லலாம். வேதாமதத்தில் இருக்கிற சுவாமியில 3 சொல்லுக்குள்ள பரமேஸ்வரத்துக்கு தான் சர்வஜன விரும்புதார். பசுபதி சிவஸ்வரி கணேஸ்வரா அப்படின்னு ஆரம்பிச்சு ஈஸ்வர சந்திர சந்திரசேகரா பிரஜானுரேகா சர்வஜன சூச்சரி நிலலோகிதா சர்வஜன திருமூர்த்திகளுக்குள்ள சர்வஜன பரமேஸ்வரன் தான் இருக்கார். அதனால சர்வஜனான ஒரு பிள்ளை இருந்தா அப்படின்னு சொன்னா சர்வஜன் என்ன சர்வஜன் கிடையாது. அதனால நானே தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க போறேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டார் சொல்லுங்க. சங்கரனே அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணதுனால அந்த குழந்தைக்கு சங்கரன் சொல்லிவிட்டா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனால் அந்த சம்பிரதாயம் சங்கரனே உதாரணம் பண்ணேங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அந்த பிறந்த நாளுடைய பேரை சின்ன வைக்கிறவர்னு சொன்னேன். அந்த தேசத்துல இந்த பழைய காலத்துல இப்ப ராஜாக்கள் மாதம் பாக்கி இருக்குது, அது நட்சத்திரம் இருக்கு. ஆனா இந்த திதி வந்து சொன்னேன் வைசாக சிக்கல பஞ்சமின்னு சொன்னேன். இந்த சம்ஸ்கிருத பாஷையில எல்லா சாஸ்திரமே ஸ்லோகமாக தான் இருக்கு. வைத்தியம் ஸ்லோகமா இருக்கு, டிக்ஷனரி ஸ்லோகமா இருக்கு, எல்லாம் அப்புறம் பண்ணி இருக்கு. டிக்ஷனரி ஞான ஸ்லோகமா கூட அப்படின்னு கொஞ்சம் இருக்கும். தமிழ் டிக்ஷனரியும் பாட்டு தான், சமஸ்கிருத டிக்ஷனரியும் பாட்டு தான் எல்லாம். அது நிகழ்வுன்னு பேர் தமிழ்ல இருக்கிறதுக்கு சுங்கர நிகழ்வு. சமஸ்கிருதம் நிகழ்வு பதில் சமஸ்கிருதம் தான். நிகழ்வுன்னு பேர் இருந்தாமரா நிகழ்வுன்னு பேர். அந்த நிகழ்வுலாம் தமிழையும் சமஸ்கிருதியும் எல்லாம் பாட்டு தான் ஸ்லோகம் தான். எல்லாம் ஸ்லோகமாக்கலாம் பாட்டுக்கலாம். டிக்ஷனரி கூட ஸ்லோகமா இருக்கட்டும். கணக்கு புத்தகம் எப்படி ஸ்லோகமா இருக்கிறது, கணக்கு போடுறது பதில் சொல்றது அதெல்லாம் அப்படி கணக்கு புத்தகம் உங்களுக்கு முக்கிய ஸ்லோகம். கணக்கு புத்தகம் ஸ்லோகம்னா நம்பர் எப்படி ஸ்லோகத்தில் சேர்த்துக்கிறது, எழுத்து பதம் வேணா ஸ்லோகத்தில் சேர்க்கலாம், நம்பர் எப்படி ஸ்லோகத்தில் சேர்க்கறது அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் வருது. அதுக்காக இந்த ஜோசியங்கள்லாம் கணக்கிலாமனா ஜோசியம் வராது. ஆனால் ஜோதிஷ் சாஸ்திரத்துல கணித சாஸ்திரம் கூட வேண்டாம். கணிதஸ்கந்தம்னு திருஸ்கந்தம்னு ஒரு ஜோதிஷத்துல அது அஸ்ட்ரானமி ஒன்றும் அஸ்ட்ராலஜி ஒன்றும் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்று, இது 3 சேர்ந்துதான் ஜோதிஷாஸ்திரம்னு சொல்லு. ஹோராஸ்கந்தம் கணிதஸ்கந்தம் இந்த மாதிரி இந்த கணிதத்துல எல்லாம் ஸ்லோகம் வந்துட்டா அப்புறம் இந்த எண்ணிக்கை எப்படி சேர்க்கறது ஸ்லோகத்துல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்காக இந்த ஜோசியம் கணக்கோட ஜோசியம் பார்க்கிறவ எல்லாரும், கணிதசாஸ்திரம் படிச்சு ஜோசியம் சொல்றவ எல்லாரும், அல்லது பஞ்சாங்கம் கணிக்கிறவ எல்லாரும் அதுக்கு ஆதாரமான புத்தகங்கள்ல ஒரு சங்கேதம் வச்சுருக்காங்க. அதுக்கு தபயாதி சங்கியன்னு பேரு ஜோதிஷாஸ்திரத்துல. இந்த கடமையா சங்கியா ஒன்றும் புரியலையே. கா முதல் 9 எழுத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும். காமுதல் 9 எழுத்து இருந்ததுனால் எந்த எழுத்து வருதோ அது கா 2 அர்த்தம், கான்னா 4 அர்த்தம், கா 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 கா, ஞான்னா 5 அர்த்தம், ஜா சா ஜா ஜா ஞா ஜா சா ஜா ஜா வரைக்கும் காமுதல் கொண்டு 9 எழுத்து வந்ததுன்னா இந்த எழுத்து இருக்கிறதுதான் 1 2 3 4 அர்த்தம். ராதி நவ காமுதல் 9 எழுத்துக்கு 1 2 3 4 அர்த்தம். ராதி பஞ்ச பாபா பாபா இது 1 2 3 4 5 அர்த்தம். யாத்யஸ்தவ் யா ரா லா வா ஷா ஷா சா
அது வரைக்கும் யாமலும் இந்த எழுத்துக்குள்ள எது வந்தாலும் அதுக்கு 1 2 3 4 5 எழுத்து அர்த்தம் அப்படின்னு எந்த இடத்துல எந்த எழுத்து வரலாமோ சில இடங்கள்ல அர்த்தங்கள் வேற இன்னொரு அர்த்தம் கூட துணிக்க முடியாத பதங்களா சேர்த்து வச்சு இந்த சங்கீதத்துல மேலகத்தாராகத்திலையும் அந்த கணக்கு வச்சுதான் இந்த ஒவ்வொரு ராகத்திலும் 72 மேலகத்தானது. இந்த மேலகத்தாரத்துக்கு பேரெல்லாம் இந்த 1 2 3 4 72 வரதுக்கு இந்த எழுத்துக்களை வச்சு இன்னொரு அர்த்தம் கொடுக்க முடியாது பண்ணி அப்படிதான் அந்த கணக்கு வச்சிருக்காங்க. சில வரைக்கும் இந்த வெங்கடவசியன் சம்பிரதாயம் வெங்கடவசியனுடைய சம்பிரதாயத்துல அந்த கடற்காசி கேட்கிறாருன்னா மேலகத்தாராங்களுக்கு பேர் வச்சிருக்காரு. அந்த மாதிரி கணக்குல ஆச்சாரியால் பிறந்தது எத்தனாவது மாசம்? சாந்திரமானபடி சைத்திரம் வைசாக்கம் 2வது மாசம். அப்புறம் பட்சம் சுக்ல கிருஷ்ண முதல் பட்சம். திதி 5வது திதி. 2 1 5 அப்படின்னு அர்த்தமாச்சு. 2 1 5 சொன்னா இந்த கணக்குல காஜனவா பாதி பஞ்சா யாத்தியத்துங்கிற கடமையாதி சங்கையில அங்கானாம் வாமதோபதி எண்ணிக்கையை கொடுக்க எழுத்துக்கெல்லாம் சாமானிய எழுத்துக்களை காட்டிலும் கொஞ்சம் ஒரு மாறுதல் இருக்கணும். அப்பதான் அடையாளம் தெரியும். அதுக்காக தலகைகளை கணக்கு பண்ணிக்கணும். தலகையை கணக்கு பண்ணிக்கிறது இன்னொரு இடத்துல சொல்லிருக்கா, பகவத்கீதை ஒரு இடத்துல சொல்லிருக்கா, ஆச்சாரியர் சொல்லிருக்காரு. இந்த ஆசனம் எப்படி போட்டுக்கிறது, தவம் பண்றப்போ ஆசனம் எப்படி போட்டுக்கிறதுங்கிறது கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. செயலா ஜனகுஷோத்தரம் அப்படின்னு பகவத்கீதையில இருக்கு. செயலாஜன குஷம் இதுக்கு ஆச்சாரியன் பாஷ்யம் இருக்கா, கீதா பாஷ்யம், கீதா பகவத்கீதைக்கு பாஷ்யம் இருக்கா. செயலாஜன குஷோத்தரம்னா சேலம்னா துணி, அஜினம்னா தோல் மாந்தோலோ அல்லது புலித்தோலோ, குஷம்னா கர்ப்பத்தில்லு. சேலம் அஜினம் குஷம் இது 3ஐயும் போட்டு அது மேல உட்காந்து ஜபம் பண்ணணும். அவ்வளவு முதல்ல இருக்கிற கணக்கை பார்த்தா துணியை விட்டுக்கிறது முதல்ல, அது மேல தொலை போட்டுக்கிறது, அது மேல தப்பை போட்டுக்கிறது. அப்படி இருந்தாலும் அது தலைகீழ மாற்றணும்னு ஆச்சாரியர் தலைகீழ் பகவான் வந்து தலைகீழ மாற்றணும்னு ஆச்சாரியர். கடைசியில தப்பை போட்டுருந்தா உட்காந்து எங்கேயானும் அது வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா அண்டன் அசிக்கலாம். காலகி சக்தி தானே எந்த ஊர்ல இருக்குமோ அது உட்காந்துருவோம். என்ன காரியத்தில் எங்க போய் என்ன காரியம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதனால முதல்ல போயிட்டு இருக்கணும். இதுக்கெல்லாம் பணத்துடைய ஒரு அவசியமே இல்லாம மனுஷாவுக்கு சகாயம் கொடுத்துட்டு வேணா, மனுஷாவுக்கு சம்பளம் கொடுத்துட்டு வேணா பணம் ஒன்றும் ஜாஸ்தியா. அவ்வளவுதான். அங்கன்னா எண்ணிக்கையை சொல்ல முடியாத எழுத்துக்கள் வரப்போ அது தலகை வச்சுக்க வேண்டியது. உதாரணம் இப்ப கவி சொல்லியிருக்க, ஆச்சாரியார் எத்தனை வருஷம் இருந்தார்? ஆச்சாரியாருக்கு ஒரு புண்ணிய ஸ்லோகம்னு ஒவ்வொருத்தரும் ஆச்சாரிய பரம்பரை ஒரு புண்ணிய ஸ்லோகத்துல மகேஷாம் சஜ்ஜாதா மதுரமுபதிஷ்ட அத்வனய மகாமோக பிரதமரதி ஷண்முத குரு ஃபலேஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யதி சரசராப்தேபி கலேஹே வீர்யே கத்தாட்சினி அதிவிருஷஸ்தித ஏகாதசி பரே. இப்படி இன்னொரு புண்ணிய ஸ்லோகம் ஒரு கவி அவருடைய அபிப்பிராயத்தை ஆச்சாரியர் இந்த வருஷத்துல போதார். ஆச்சாரியர் இந்த வருஷத்துல வந்து அவருடைய ஒரு ஆராதனை இந்த வருஷத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஆச்சாரியோட வயசு எவ்வளவு? மகேஷம் சஜ்ஜாத மதுரம் உபதிஷ்ட அத்வனய. அதீன வேதத்துக்கு உபனிஷத்துக்கு சாஸ்திரத்துக்கு நிறைய இருந்தாலும் பரம மதுரமான பாஷ்யத்திலிருந்து அனுகிரகம் பண்ணது ஆச்சாரியார். மதுரம் உபதிஷ்ட அத்வனய. அத்வைத அனுபவம் வந்ததுக்கு கூட பரமசுரமா இருக்கும், பரமானந்தமா இருக்கும், எல்லாம் இருக்கும். அத்வைத சாஸ்திரம் வாசிக்கிறதுவே அந்த மதுரம் இருக்கு. பாஷ்யம் பிரசன்ன கம்பீரம் ஆச்சாரியோட இருக்கும். மதுரம் உபதிஷ்ட அத்வனய மகாமோகத்வாந்த பிரசமன ரவி. எல்லாருக்கும் மோகம் பிடிச்சிருக்க பாஷ்யம் என்ன வாசிச்சு கொடுத்துமானா அந்த சமயத்திலேயாவது அனுபவம் போராட்டம். அந்த சமயத்திலேயாவது எல்லா மோகங்களும் எல்லா இருட்டும் அப்படியே இந்த சூரியன் கண்டது போல மகாமோகத்வாந்த பிரசமன ரவி. சூரியனை போல அப்படி இப்படியே அந்த இருட்டு சந்தேகங்கள்லாம் காணாத படிச்சுட்டு இருக்க மாட்டோம். அதனாலதான் லோகத்துல ஆச்சாரியால் பாஷமா ரசிச்சா விடமாட்டேங்கிறா. லோகம் முழுக்க நம்ம பரம்பரையா வந்து சிஷ்டா இருக்கிற சம்பிரதாய பிரகாரமாக்கி விடட்டும். எந்த தேசாந்திரங்கள்லையும் ஏதாவது தத்துவம் செய்யணும்னா ஆச்சாரியால் பாஷை வாசிக்க ஆரம்பிச்சா தேசாந்திரம் இருக்க கூட இவருக்கு அனுசியாளர்களோட கூட உச்சியில் உண்டாருக்கனால அவரை வாசிக்க மகாமோகத்வாந்த பிரசம குரு ஃபலேஸ்வஸ்மின் ஸ்வாயுஷ்யபிச்ச வீரியே ரக்தாட்சணி. ஆச்சாரியார் அங்கிருந்து கடைசியில் அவருடைய புண்ணியதனம் எதுன்னு இதை நான் சொன்னது அவதாரிகளுக்காக சொன்னேன். இப்போ அவருடைய புண்ணியதனம் எதுன்னு சொல்றப்போ ஸ்வஸ்மின் பலே எங்க லயத்தடைஞ்சாங்க? ஆத்மஸ்வரூபமான தன்னுடைய ஸ்வரூபமான பலம் தானே தான் பலம். பலம் பலம்னா எல்லாத்துக்கும் நம்ம ஜென்மத்துக்கு என்ன பலம்? ஜென்ம சாபத்தியம் பலம் என்ன? தன்னைத்தான் அறிந்து கொள்வதுதான் பலம். தான் நிறைந்தவன் ஆனந்த சுரூபிங்கிற அப்ப பலங்கிறது இன்னொன்று கிடையாது. தனியா தானே தான் பலம். பலே ஸ்வஸ்மின் அந்த நிலையை அடித்தாலும்
சுவாயுஷ்யபிச்சா தன்னுடைய ஆயுசுலையும் பலத்துல லயத்துல தன்னுடைய ஆயுசுல பலம் தான் அர்த்தம். பான்னா என்ன? காதினவா பாதி பஞ்சம். பாதி பஞ்சம்னா பாம்புக்கு 5 எழுத்து, 5 ஒவ்வொன்றுக்கும் முதல் எழுத்து 1, ரெண்டாவது எழுத்து 2, பாப்பான்னா 2 அர்த்தம். யார் கஷ்டம்னு சொல்ல, யாரா லாங்கிறது 3 எழுத்து. அப்ப பா லான்னா பாங்கிறது 2, லான்னா 3 அர்த்தம். அப்ப 23 அர்த்தம். அங்கானாம் வாமதோகதி எண்ணிக்கை எழுத்தெல்லாம் தலைவர் சேலாதின சொல்ற மாதிரி. அப்ப 32 வயசுன்னு அர்த்தம் இருக்கு. பழைய சிரேகையாயும் இருக்கும். இந்த வருஷ கணக்கையும் சொல்லணும். சிரேகையையும் வாஸ்தவத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே தனக்கு பலம், ஜிம்மசாபத்தி சுஸ்வரூபமே பலம். தன்னத்தை வேற இன்னொன்று இருக்கு நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் பலமாகாது. அது இன்னொரு பலவா இருக்கிறதுல தன்னுடைய சுஸ்வரூபமே சகலமாயிட்டு தானே. சட்சா ஈஸ்வரம் பிரபஞ்சம் சகலம் ஆத்மஸ்வரூபம் சர்வாத்மாக்கள் எல்லாரும் தன்னுடைய சுஸ்வரூபங்கிற ஒரு அனுபவத்தை வந்துட்டு தானே. அதுதான் பலம். பலம்னா 32 அர்த்தம். அது அங்கான வாமதோகதி 21, 32. அதே மாதிரி இது அவளுடைய ஒரு புண்ணியத்தை ஸ்லோகம். அவளுடைய அவதாரத்தை ஸ்லோகம் நமக்கு அப்படிங்கிற கணக்கு பார்த்தோம்னா அவளுடைய அவதார ஸ்லோகம் இருந்தது. கேரள தேசத்துல உற்பத்தியை காலக்கணக்கு வச்சிருந்து அவருடைய பேர வைக்கிறதுன்னு ஒரு திருஷ்டாந்தம் 4 வேலையாவுக்கு சொன்னேன். இங்க ஆச்சாரியாளுக்கும் அதே மாதிரி காலக்கணக்கு வச்சிருந்தா சங்கரானுக்கு பேர் ஏற்பட்டிருக்கு. சங்கர அவதாரமாக ஆச்சாரிய அவதாரம் பண்ணிருக்கிறதுனால அந்த சங்கரனே தம் பேர் வரும்படியான ஒரு சமயத்துல பிறந்தா தானா ரஞ்சரே சுடுவாங்க ஈஸ்வரன் பிறக்கிறதையும் இந்து மாதிரி சமயமா பார்த்து அவதாரம் பண்ணாங்க. என்ன வைசாகம் என்ன 2ஆம் மாசம், சுக்லபட்சம் என்ன 1ஆம் பட்சம் 2, 1, அப்புறம் சுக்லபட்சம், அப்புறம் 5வது 2, 1, 5 தலைகட்டு போகணும் இல்லையா. 5, 1, 2 என்ன யாஜஸ்டோ யாரா லா வா ஷா 5. அப்புறம் கான் என்ன கடைசி கா முதல் 1 முதல் பட்சம் 5, 1 ரான் என்ன யா ரா 2 5, 1, 2 சங்கரா என்ன ஆசிரம் அவதாரம் பண்ணி அந்த காலத்தில் அவதாரம் பண்ணி அந்த மாதிரி பேர் வைக்க முடியாது வாழ்க்கை தோண முடியாது. லோகத்துக்கு இது வச்சு அதுவும் வச்சு அவதார காலம் சங்கராங்க பெயரே காலத்தை குறிக்கிறது. ஆச்சாரியாடைய அவதார ஜெயந்தி குறிக்கிறது. சங்கர ஜெயந்தின்னா ஜெயந்தியே சங்கரன் அர்த்தம். ஜெயந்தியே விசாரிக்கிழமை அப்படின்னு சொல்றது சொல்றதுன்னு அதான் நான் வெளிக்கையா சொல்ற வேண்டாம். ஆனா புதுசா முக்கால்வாசி பேர் கேட்டுப்பா. நாங்க இங்கேனும் உங்களுக்கு நான் 50 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால யாரும் கேட்டுப்பா திருப்பி சொன்னதே வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. அதனால சில பேராக கேட்காம இருப்பாங்க சொல்றேன்னு முதல்ல ஆரம்பிச்சுனது. அதனால அங்க பழையன்னு சொன்னா அவருடைய ஒரு சித்தி காலத்தை அவதார காலத்தை சங்கரான்னு அது கொடுத்துட்டு அது பலம். இது சங்கரா. அதனால ஆதித்ய சங்கரன் ஈஸ்வரன் இருக்கிறாலும் சங்கரன், வைசாக கொடுத்தனாலும் சங்கரன். அவனை நினைச்ச மாத்திரத்தினால நமக்கு எல்லாம் மனசுக்கு சாந்தி உண்டாடுறது. அதனால சங்கரன் எப்போ நினைக்கிறவங்க நினைக்க பொருளாம் சாந்தி உண்டாது. நினைக்கிற பொருளாம் சாந்தி உண்டாடுறது. ஒரு புறப்புறம் இருக்கணும்னா அவன் நேரம் இருக்கணும் சரி 2000 வருஷம் கழிஞ்சும் சரி அவன் எந்த க்ஷணம் நினைக்கிறானோ அப்ப எல்லாம் மனசுக்கு சாந்தி உண்டாச்சுன்னு அந்த காலம் பெரிய பாக்கியம் தான். எவ்வளவு பணம் இருந்தாலும் சாந்தி இல்லை, எவ்வளவு பதவி இருந்தாலும் சாந்தி இல்லை. ஏதோ ஒரு பழகா இருக்கு, கஷ்டமா இருக்கு, அது ஏற கஷ்டமா இருக்கு. அதனால சாந்தி இல்லாத ஒரு உலகத்துக்கு மனசுக்கு நினைச்ச உடனே ஒரு ஏதாவது ஒன்று சாந்தி கொடுக்குற சாமான் ஒன்று இருக்குன்னா ஆச்சாரியால் நினைச்சா அந்த சமயத்துல தான் உடம்பு வரும். அது ஒரு க்ஷணம் தான் போடும். அது நினைக்கிற சந்தர்ப்பம் வரணுங்க. அது எப்பவாவது தானா கிடைக்க வேண்டியிருக்கணும். இன்னும் ஜெயந்தி உற்சவம் கொண்டாடுறோம், ஏதாவது உட்காந்துறோம், வேலை மறந்து எல்லாம் வந்து விட்டோம். இப்ப இது வருது, அது சாந்தி கொண்டாடுது. இதே இத்தனை பேர் ஒரு சினிமா பேரை பண்ணிருந்தா அத்தனை பேர் காமம் கொண்டாடும். இன்னொரு கொல்லிங்கிற உபன்யாசம் கூட கோபம் உண்டாடும். கோபத்தை கொடுக்கும் ஒரு உபன்யாசம், இன்னொன்று காமத்தை கொடுக்கும் ஒரு மேடை. இதோ தெய்வீகமா இந்த வருஷம் இன்னைக்கு வந்து உட்காந்து வரும். அந்த மனசு எல்லாம் மறந்து ஒரு சாந்தி கொடுக்குது. அதனால சம் கரவதி சங்கரா. எல்லாருக்கும் சாந்தி கிடைக்காத வாழ்க்கைலாம் ஒரு க்ஷணமாவது சாந்தி கொடுக்க முடியாது. சம் கரவதி சங்கரா. நம பார்வதி பதயே. கோவிந்தநாம கீர்த்தனம்.